ஒரு நபர் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராரு. நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு சில விஷயங்களை சொல்ல முடியும். அதே ஜாதகத்தை வச்சு நீங்கள் வேறு மெத்தடில் எடுங்க. ஒரு கடிகார பிரச்சனை, ஒரு தாம்பூல பிரச்சனை, சொல்லி பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து ரிலேட்டிவாக எல்லாத்தையும் எழுதி வைங்க. என்னோட ரிசர்ச் என்ன அப்படின்னா, அதில் டேரட்டும் பாருங்கள். ஒரு பர்டிகுலர் மைய புள்ளியில் தான் டேரட் ரீடிங்லேயே நிறைய விஷயத்த நம்மளால் சொல்ல முடியும், எடுத்து நம்மளால் பார்க்க முடியும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, அதில் வந்து Q&A மாதிரி தானே, கேள்வி அதுக்கான பதில். அப்போது அதில் எஸ்ஆர் நோ தானே வரப்போகுது, இந்த செயல் நடக்க போதா இல்லையா அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து டேரட் கார்டுன்னு இதுவான்னு யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இது கிளிச்சோசமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் முடிக்கிறவங்களும் உண்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் வரும். என்ன எது அதை வந்து ஒரு பறவைக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம், இங்கே நம்மளே அந்த கார்டை எடுக்கணும். ஒரு ஊரில் ஒரு கோவில் போயிருந்தேன். எப்பவுமே நம்ம ஊரில் வந்து கோவில் சார்ந்து ஏதாவது ஒரு வெளி பகுதிகளில் எங்கேயாவது போயிட்டு எங்களோட ஊரில் கிராமத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும். அது வழியாக ஒரு பையன் வர்றான், தோளில் ஒரு பை மாட்டிட்டு ஒரு பையன் வர்றான். அந்த பையன் இந்த மாதிரி கார்டு வச்சு பலன்னு சொல்கிறான். அவனா டிசைன் பண்ணி ஒரு கார்டை உள்ளே வச்சுருக்காப்புல. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிளி ஜோசியம் நிறைய பேர் பார்ப்பாங்க, கையில் ஒரு பறவை வச்சுருப்பாங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தட்லாம் பையன் கையில் கிளி வச்சுருக்காப்புல, உள்ள ஒரு கார்டு அது இதுன்னு வச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்த பையன் ஒரு பலன்னு சொல்கிறான். வயசுன்னு பார்த்தா ஒரு 14-15 வயசுக்குள்ளே தான். அந்த பையன் அசத்தல் கையை பார்த்து கரெக்டாக சொல்கிறாப்புல, ஒரு கார்டை எடுத்தால் கரெக்டாக சொல்கிறாப்புல. இதுதான் லைஃப்பில் நடக்க போகுது. லைஃப்பில் நடக்க போகுதுங்கிறத விட இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க இதான் நடக்க போகுதுன்னு என்னை ஆச்சரியப்படுத்தினாங்க. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், டேரட் கார்டோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு சார். நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் நேற்று கிளாஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு பர்சனலாக தோணுன விஷயம், நேயர்கள் நிறைய பேருக்குமே இந்த டவுட் வந்து வீடியோவாக பார்க்குறவங்களுக்கு இருந்திருக்கும். கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்க தாண்டி வீடியோ பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு இருக்கும். இத்தனை முறைகள் சொல்கிறீங்க, ஜோதிடத்தில் வந்துட்டு பிரசன்ன முறை சொல்கிறீங்க, கேபி அஸ்ட்ராலஜி சொல்கிறீங்க, இப்போ டேரட் கார்டு சொல்கிறீங்க. இத்தனை முறைகள் இருந்தால் நாங்கள் எப்படி சார் வந்து கற்றுக்கிறது? ஒரு சிம்பிளாக இதான்ப்பா ஜோதிடம் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒரு முறை இருந்ததுன்னா நாங்கள் எங்களுக்கு எளிமையாக இருக்கும் இல்லையா? இவ்வளோ டேர்ம்ஸ் சொல்கிறீங்களே சார் அப்படின்ற மாதிரி சிலருக்கு இந்த குழப்பம் வந்திருக்கு சார். அப்போ நாங்கள் எதை எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? எதை நாங்கள் எடுத்துக்கணும் சார்? இப்போ இத்தனை முறைகள் இருக்குது, எல்லாமே ஒரு பிரான்ச், ஒரு அங்கம். ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அதோட கிளை தான் ஒரு நியூமராலஜி ஆகட்டும், ஒரு பஞ்சபட்சி ஆகட்டும், டேரட் ஆகட்டும், இத்தனை முறைகள் இருக்குது. பிரசன்ன முறை ஆகட்டும், இது யார் வந்து சூஸ் பண்ணணும்? வர்ற கிளைண்ட் சூஸ் பண்ணணுமா எனக்கு இது வேணுங்கிறத, இல்லை ஒரு ஜோதிடர் சூஸ் பண்ணணுமா அப்படின்னா, எதுக்கு என்ன தேவைங்கிறத அந்த கிளைண்ட்டும் கேட்கலாம். இப்போ எனக்கு வந்து அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கணும், எனக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு தெய்வ பிரசனம் பார்க்கணும், இந்த மாதிரி கிளைண்ட்டும் கேட்கலாம். அதை தாண்டி ஒரு ஜோதிடருக்கு சரியாக தெரியணும் என்ன பிரச்சனைக்கு எதன் மூலமாக தீர்வு காணலாம் அப்படிங்கிறத. இதில் என்னென்னா, ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் நிச்சயமாக இழைச்சது கிடையாது. ஒரு விஷயந்தான் உயர்ந்தது, இன்னொரு விஷயம் அதை விட பெருசு கிடையாது. இப்போ பிரசனத்தில் வந்து தாம்பூல பிரசனத்தில் வந்து பார்த்தா அந்தளவுக்கு துல்லியமாக வராது, இல்லை வந்து சோழி பிரசனத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம நாலேஜ் தான் அங்கே நமக்கு கைட் பண்ண போகுது. அப்போ நம்ம நாலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லா பிரசன முறையிலையும் தீர்வு காணலாம். இப்போ இப்படி எடுத்துக்கிடுவோம், ஒரு நபர் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராரு. நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு சில விஷயங்களை சொல்ல முடியும். அதே ஜாதகத்தை வச்சு நீங்கள் வேறு மெத்தடில் எடுங்க. ஒரு நியூமராலஜி மெத்தடில் எடுங்க, ஒரு பிரசன முறை பாருங்கள், பிரசனத்திலே வேறு பிரசனங்கள் பாருங்கள். ஒரு கடிகார பிரசனம், ஒரு தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாத்தையும் பார்த்து ரிலேட்டிவாக எல்லாத்தையும் எழுதி வைங்க. நீங்கள் எல்லா மெத்தடும் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு மையப்புள்ளியில் தான் வந்து நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் ஒரே ரிசல்ட் தான் காட்டப்போகுது. அப்புறம் எதுக்கு அதை தாண்டி எதுக்கு இத்தனை மெத்தடில் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு முறையில் பார்க்கும்போது, இப்போ நான் ஒரு பிரசன முறையில் பார்க்குறேன்னா அது ஒரு தீர்வை கொடுக்கும். இந்த தீர்வை காண்றதுக்கு தான் நம்ம வேறு முறையை கையாளுறோம். ஒரு சோழி பிரசனம் பார்க்கும்போது அது ஒரு தீர்வை கொண்டு வந்து நிற்பாட்டோம். இன்னொரு முறையில் பார்க்கும்போது அப்படி அந்த தீர்வுகள் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வேறு முறையில் பார்க்குறோம். இப்போ இந்த டேரட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டேரட் ரீடிங்லேயே நிறைய விஷயத்த நம்மளால் சொல்ல முடியும், எடுத்து நம்மளால் பார்க்க முடியும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, அதில் வந்து Q&A மாதிரி தானே, ஒரு கேள்வி அதுக்கான பதில். அப்போது அதில் எஸ்ஆர் நோ தானே வரப்போகுது, இந்த செயல் நடக்க போதா இல்லையா அப்படின்ட்டு. அதில் எப்படி நம்ம வந்து பெரியதான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு.
நிச்சயமாக பெரிய பெரிய விஷயங்கள் கூட பார்க்கலாம். நம்ம கேள்வி சரியாக இருக்குன்னா, நம்ம ஆத்மார்த்தமாக கேள்வி கேட்கும்போது நிச்சயமாக பதில் அதுக்கேற்ற மாதிரி தான் வரப்போகுது. நம்மளோட ஆறா தான் அங்கே காடா வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அதனால் நிச்சயமாக எல்லா மெத்தடும் இப்போ ஒருத்தருக்கு நிறைய மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கிருவோம். ஒரு டேரட் முறை இருக்குது, பிரசன்ன முறை இருக்குது, நம்ம பார்க்கக்கூடிய நியூமராலஜி முறை இருக்குது, பஞ்சபட்சி இருக்குது, இத்தனை முறைகள் இருக்குது. அவர் எதை கையாளணுன்றது அவர் கையில் அன்னைக்கு அவர் டிசிஷன் எடுத்தால் போதும். இதை எடுப்போம், இதை எடுத்து நம்ம ரிப்ளை எடுத்து பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க ஒரு முறையில் பார்க்கணுன்னு வராங்க. இப்போ எனக்கு சோழி பிரசனம் பாருங்கள் சார் அப்படின்னு வராங்கன்னா, அவங்க சோழி பிரசனம் பார்ப்பேன். நான் என்ன பண்ணுவேன், என்னையை நான் வெரிஃபை பண்ணிக்கிறக்காக டேரட்டும் எடுத்து பார்ப்பேன். இவங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்ட்டு. இப்போ இது என்னென்னா, நம்ம அந்த இடத்துல ஒரு அடிஷ்னல் இன்ஃபோவும் அவங்களுக்கு சேர்ந்து கொடுக்குறோம். அப்போது இதுக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கா, இதுக்கு இது சரியாக, இங்கே என்ன நடந்ததோ அது அப்படியே இங்கே சொல்லுதா டேரட்டில். என்ன டேரக்ட்லன்னா சிம்பிளாக இருக்கும் சில மெத்தட்ஸு, இல்லை சில விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக நமக்கு. ஏன்னா எப்பயுமே படம் பார்த்து கதை சொல்லணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த படங்கள் வந்து ரொம்ப குயிக்காக நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிடும். இதுதான் இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் எல்லா முறையிலையும் நம்மளால் ஜோதிடம் பார்க்க முடியும். இப்போ நிறைய பேர் வந்து டேரட் கார்டுன்னு அதுவா இதுவான்னு யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இது கிளி ஜோசியம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் முடிக்கிறவங்களும் உண்டு. அப்போ கிளி ஜோசியமும் டேரட் கார்டும் ஒன்று தானே சார்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் வரும். என்ன எது அதை வந்து ஒரு பறவைக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம், இங்கே நம்மளே அந்த கார்டை எடுக்கிறோம். எல்லாமே ஆறா சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இதை நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருக்கோம். ஆமாம், அது அப்படி தான் வேலை செய்யுது. நம்ம ஊரில் அதை சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டாக வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, இதை நம்ம பெருசாக டெவலப் பண்ணல. இல்லை இங்கேருந்து போனது தான். நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, எதுவுமே வெஸ்டர்ன்லேருந்து இங்கே வரல. இங்கேருந்து வெஸ்டர்னுக்கு போய் அதை அவங்க சில விஷயத்தை பட்டத்திட்டாங்க. இப்போ ஒரு நியூமராலஜி ஆகட்டும், இல்லை ஒரு இந்த மாதிரியான டேரக்ட் ரீடிங் ஆகட்டும். நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா, இங்கே அவங்களுக்கு பேர் வந்து ஃபார்ச்சூன் டெல்லர். அவங்க நிறைய டேரக்ட் முறைகள் தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு நம்ம பார்க்குற இந்த வேதிக் முறை இருக்கு இல்லையா, இந்த பாரம்பரியமான ஜோதிடம், அதில் பெருசாக அவங்களுக்கு வந்து ஈடுபாடோ இல்லை அதை பெருசாக யாரும் கற்றுக்காம இந்த மாதிரியான டேரக்ட் மெத்தடு, நியூமராலஜி மெத்தட் இதில் தான் அதிகமான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும். அதை தான் நிறைய கற்றுப்பாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே இங்கேருந்து போனது தாங்கிறது தான் ஆச்சரியமான உண்மை. இங்கே இருக்கிற நம்மளோட ஆதிசங்கரர் அவர் அவரோட சௌந்தரிய லகரியிலே ஏகப்பட்ட விஷயங்கள் இது சம்மந்தமாக நிறைய அதில் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் உட்காந்து நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவையான பஞ்சபட்சி பற்றியும் சரி, நியூமராலஜி பற்றி, எண்கணிதம் பற்றி, டேரட் பற்றி எல்லாத்த பற்றி அதில் தகவல் இருக்குது. ஸோ கிளி ஜோசியமும் இதுவும் ஒன்றானா உண்மை தான். ஆனால் அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேரட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் ஒரு ரிசர்ச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டேரட்டில் உட்காந்து தியானங்கள் பண்ணி கிட்டத்தட்ட 12 வருஷம் அதுக்காக தியானம் பண்ணி சில படங்களை அவர் உட்காந்து அதை வடிவமைச்சிருக்காரு. இப்படி தான் படங்கள் வரணும். கிட்டத்தட்ட அதில் ஒரு 78 கார்டு இருக்கும். அந்த 78 கார்டில் இந்தந்த படங்கள் வந்தால் போதும், எத்தனை பேர் உலகம் முழுக்க வந்தாலும் இத்தனை பிரச்சனைக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த கார்டு வரும்போது அதுக்கான தீர்வை சொல்ல போகிறோம், இல்லை அதுக்கான பலனை சொல்ல போகிறோம். இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை ரிஃபைன் பண்ணி கரெக்டாக பண்ணி வச்சுட்டாரு. இது எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கா சார்? நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னா, இது வந்து ஜீசஸோட புகைப்படம் நிறைய இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமா இந்த டேரட் கார்டு இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த டேரட் ரீடிங்கை இல்லை இந்த டேரட் கார்டை வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச் ஃபாதர் டிசைன் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் அதை எங்கே உட்காந்து பண்ணியிருப்பாரு? சர்ச்சில் உட்காந்து பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். அவர் எந்த தெய்வத்தை இல்லை எந்த ஒரு லார்ட் அவர் கும்பிட்டு இருந்தாருன்னா, லார்ட் ஜீசஸை கும்பிட்டாருன்னா அந்த படங்கள் தானே அதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு அறிமுகம் வந்து கிறிஸ்து பற்றி தான் அறிமுகம் இருக்குன்னா, அவர் அந்த படங்களை தான் அதிகமாக அந்த கார்ட்ஸில் போட்டிருப்பாரு. நம்ம அந்த கார்டை எடுத்து பார்க்கும்போது நமக்கான தெய்வத்தை அங்கே ரிலேட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். தெய்வம் ஒன்று நம்ம நம்புறோமோ இல்லையா? அப்போது அங்கே இருக்கும்போது அவங்க டெவலப் பண்ணும் போது அவங்களுக்கு எந்த ஒரு கடவுள் வந்து அவங்களுக்கு அறிமுகமாயிருக்காங்களோ அவங்களோட படங்களை அந்த கார்டில் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க, நம்ம கிளி ஜோசியத்தில் பாருங்கள், அதில் எல்லாம் கலந்துருக்கும். அதில் வந்து சினிமா புகைப்படங்கள் இருக்கும், நிறைய சாமி படங்கள் நிறையா இருக்கும், ஒரு பறவையோட படம் இருக்கும், ஒரு சிங்கத்தோட, ஒரு யானத்தோட, இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய இருக்கும். காரணம் என்னென்னா, அது இங்கே உட்காந்து நம்ம ஆளுங்க உட்காந்து நம்ம மூளையில் உட்காந்து யோசிச்சது தான் அதில் கார்டாக உள்ள பிரிண்ட் பண்ணி அவங்களா வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பெருசாக அந்த டேரட் ஜோதிடத்தில் பெருசாக அறிமுகம் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு கோவில் போயிருந்தேன். எப்பயுமே நம்ம ஊரில் வந்து கோவில் சார்ந்து ஏதாவது ஒரு வெளி பகுதிகளில் எங்கேயாவது போயிட்டு எங்களோட ஊரில் கிராமத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அது வழியாக ஒரு பையன் வர்றாப்புல, ஒரு தோளில் ஒரு பை மாட்டிக்கிட்டு ஒரு பையன் வர்றாப்புல. அந்த பையன் இந்த மாதிரி கார்டு வச்சு பலன் சொல்கிறான். அவனா டிசைன் பண்ணி ஒரு கார்டை உள்ளே வச்சுருக்காப்புல. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிளி ஜோசியம் நிறைய பேர் பார்ப்பாங்க, கையில் ஒரு பறவை வச்சுருப்பாங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தடில் அந்த பையன்
கையில் கிளி வச்சிருக்காப்புல, உள்ள ஒரு காடு அது இதுன்னு வச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்த பையன் ஒரு பலன் சொல்கிறாப்புல. வயசுன்னு பார்த்தா ஒரு 14-15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ம். அந்த பையன் அசத்தின அசத்தல் கையை பார்த்து கரெக்டாக சொல்கிறாப்புல, ஒரு காடை எடுத்தால் கரெக்டாக சொல்கிறாப்புல, இதுதான் லைஃப்பில் நடக்க போகுது. லைஃப்பில் நடக்க போகுதுங்கிறத விட இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க இதான் நடக்க போகுதுன்னு என்னை ஆச்சரியப்படுத்தினாப்புல. ம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அவரை பார்த்தோம்னா அந்த ஏஜுக்கும் அவர் சொல்கிற பலனுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த நாலேஜ் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நான் பாட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்து எனக்கு இந்த படங்கள்லாம் டிஃபைன் பண்ணு, இல்லைன்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு டிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிச்சு. அந்த படங்கள்லாம் நான் சேகரித்து வச்சு நான் ஒரு கார்டை தயாரித்தேங்கிறாப்புல அந்த பையன். இன்றைக்கி அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போய் ஜோதிடம் கற்றுக்கிட்டு, பேசிக் கற்றுக்கிட்டு, இன்றைக்கி அவர் ஒரு அஸ்ட்ராலஜராக செயல்பட்டுட்டு இருக்காரு. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பேஸ் ஒன்று தான். அவர் பெருசாக ஸ்கூலுக்கு போய் படித்து அப்படி முன்னேறி வரல. ஆனால் இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காஸ்மிக் எனர்ஜி கிடைச்ச உடனே என்ன நடக்கும், அது சில விஷயங்களை இதெல்லாம் பார்த்து சொல்லு அவங்களுக்கு அப்படின்னு. அப்போ எல்லா முறைகளும் ஒன்று தான். இப்போ நம்ம நிமித்தங்கள்னு சொல்கிறோம், நிறைய விஷயத்தில் சகுனம் பார்க்குறோம், எல்லாமே ஒரு விஷயத்தில் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரபஞ்சம் பேசுதுங்கிறத நம்ம நல்லா உணர ஆரம்பிக்கலாம். அதே போலலாம் இந்த கார்டும், நீங்கள் என்ன வழியில் என்ன பெயினில் வரீங்களோ அதை அந்த கார்டு துல்லியமாக சொல்லணும், இதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் இது வந்து பெருசாக மேலை நாடுகளில், ஏன்னா அங்கே உட்காந்து டெவலப் பண்ணதுனால அங்கே அந்த மாதிரியான படங்கள் நிறையா இருக்குது. ஒரு வேளை நம்ம ஆட்களும் அதே மாதிரி உட்காந்து ஒரு தவமாக இருந்து இப்படி ஒரு கார்டை நம்மளால் டிசைன் பண்ண முடியுமானா டிசைன் பண்ண முடியும். இதுக்கான நிறைய ஆராய்ச்சிகள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணிவிட்டு நம்மளாலையும் இங்கே உள்ளதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளால் அந்த கார்ட்ஸை டிசைன் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்ம பயன்படுத்துறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள அந்த டேரட் கார்ட்ஸை தான். ஓகே சார். இப்போ இந்த டேரட் கார்டு அப்படின்றது எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்க்கலாம் சார்? எல்லா சம்பவத்துக்கும் பார்க்கலாம், இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்கலாம். இப்போ நான் படிக்க போகலாமா பார்க்கலாம், இல்லை நான் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் இருக்கேன் பார்க்கலாம், இல்லை என்னோடய கர்மாவை நான் தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாம், இல்லை என்ன ஒரு பெயினில் நான் போய்கிட்டு இருக்கேன் அதையும் பார்க்கலாம். இதுக்கு வந்து லிமிட்டெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளோட நாலேஜ் இதில் எங்கே உதவ போகுதுன்னா, ஒரு கார்டை பார்த்தோன்னே இவர் எதுக்காக வந்திருக்காங்க, வந்திருக்கக்கூடிய கிளைண்ட் எதுக்கு வந்திருக்காங்க, என்ன ஒரு பெயினில் வந்திருக்காங்க, என்ன கேட்குறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, எந்த விடியலை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, இது அந்த டேரட் கார்டு அப்படியே துல்லியமாக சொல்லும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வந்திருக்கிற கிளைண்ட்டை வந்து நம்ம அவங்கள விட்டு அந்த கார்டை எடுக்க சொல்ல போகிறது இல்லை, நம்ம தான் அந்த கார்டை எடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கே அவங்க கொண்டு வந்த ஆறா இந்த கார்டு இப்படி தான் வந்திருக்கு, இல்லை இவங்க வந்து இந்த ஒரு பெயினில் தான் வந்திருக்காங்கன்றதை நம்மளால் தாராளமாக சொல்ல முடியும். இந்த டேரட் கார்டு மூலமாக வந்துட்டு நம்ம லைஃப்பில் டெய்லி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, அதை எப்படி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்றத பற்றி ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்ம பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக இருக்கட்டும், உங்ககிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.